தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? வர்ஷிப் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? நிச்சயமா. முதலாவதாக நாங்கள் உங்களை ரொம்ப வாழ்த்துகிறோம். ஒரு பைபிள் காலேஜ் ஒரு மீட்டிங் வைக்கும் பொழுது அந்த மீட்டிங்க்கு இத்தனை பேர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த இடத்துல எங்களை நம்பி நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அதற்காக நாங்கள் உங்களை மனமாற வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நம்ம பார்க்க போகிற முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபே பைபிள் காலேஜுடைய பர்பஸ் என்ன, எதற்காக இந்த பைபிள் காலேஜ் நடத்தப்படுகிறது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற காரியத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எங்களோட கூட ஒரு 1 இயர் 1.5 வருஷமாக நீங்கள் எங்களோட கூட பயணம் பண்ணி கொண்டு இருக்கீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு இந்த நோக்கங்கள் சரியாக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. அதனால் இந்த நேரத்தில் நம்ம அந்த விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அநேகர் மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறாங்க, அநேக நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த மினிஸ்ட்ரி தொடர்ந்து அந்த நோக்கத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது அந்த நோக்கத்துக்காகத்தான் அவங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நமக்கு அந்த இடத்துல வரும். அப்போது அந்த ஊழியங்களைப் போல, மற்ற ஊழியங்களைப் போல நம்முடைய ஊழியம் இல்லாதபடிக்கு நம்ம ஊழியத்தை எதற்காக நம்ம செய்கிறோம், இந்த ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்ற காரியத்தை தான் இப்போது உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக நம்முடைய ஊழியத்தின் முக்கியமான நோக்கம் தனி மனித மாற்றம், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தனி மனித மாற்றம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வார்த்தையின் மூலம் தனக்குள் மாற்றத்தை உண்டு பண்ணுவதே தனி மனித மாற்றம். அநேகமாக நீங்கள் மனமாற்றம் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டு தனி மனித மாற்றம் என்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. நம்ம கிராஃபே பைபிள் காலேஜுடைய பிரதான நோக்கம் தனி மனித மாற்றம். நம்ம பைபிள் காலேஜுக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் வேதத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டு மாற்றம் அடைந்தவர்களாய் சமூகத்தில் வாழ வேண்டும் என்பது தான் பிரதான நோக்கமாய் காணப்படுகிறது. இந்த தனி மனித மாற்றம் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தனி மனித மாற்றம் ஏற்படுகிறது. இந்த தனி மனித மாற்றத்திற்கு வேதத்திலிருந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு 2 பேரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம சகைவை குறித்து பார்க்க இருக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் படிக்க வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறேன். சகையு லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் சகைவியை குறித்து காஸ்பலில் லூக்காவில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும், வேறு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. சகையு ஒரு குள்ளனான மனுஷனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அப்போது சகைவால் இயேசுவை பார்க்க முடியாதபடியினால் அவன் என்ன செய்கிறான், ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்கிறதற்கு ஆவலாக இருக்கிறான். அப்படி இயேசுவை பார்க்க அவன் ஆவலாக இருக்கும் பொழுது இயேசு சகைவே வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அங்கே இருந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவியான மனுஷனிடத்தில் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வருவதற்கு முன்பாக சமுதாயம் அந்த நபருக்கு கொடுக்க பெயர பேர் தான் பாவியான மனுஷன். ஆனால் கிறிஸ்து சகைவுக்குள்ளே வந்த உடனே ஏற்படுகிற மாற்றம் என்னன்னா, 2 மாற்றங்களை நாம் அங்கே பார்க்க முடியும். ஒன்று, சகை என்ன சொல்கிறாருன்னா,
என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவதாக, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அதை நாலத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த மாற்றம் தான் தனி மனித மாற்றத்திற்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவன் பாவியாக காணப்படுகிறான். அவனுடைய செயல்பாடுகள் உலகத்துக்கு ஒத்த செயல்பாடுகளாக காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து வந்தவுடனே வேத வார்த்தையின் மூலமாக அவனிடத்தில் காணப்படுகிற மாற்றத்தை தான் தனிமனித மாற்றம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த தனிமனித மாற்றத்தை அடையாத நபர்கள், பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது சர்ச்சுக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த தனி மனித மாற்றம் அடையாதவர்கள் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியாது. வழக்கமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது உலக மாற்றணும் அப்படின்னா முதல்ல நாட்டை சுத்தம் பண்ணணும்னா முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மற்றவர்களை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் தன்னிடத்தில் காணப்படுகிற குறைகளை வேத வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொண்டு மாற்ற முடியாதவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் தேவனுக்கு உண்மையான சீஷனாக வாழ முடியாது. நம்ம வேதத்தில் இருக்கிற 12 சீஷர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க அநேக சீஷர்களை உருவாக்கினவர்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த 12 சீஷரில் யூதாஸ் காரியத்தை எடுத்துக்காதீங்க, அவருக்கு பதிலாக பவுலை எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மனிதர்கள் அநேக சீஷர்களை உருவாக்கினார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எப்படி இவர்கள் அநேக சீஷர்களை உருவாக்க முடிந்தது என்றால், கிறிஸ்துவோடு கூட இருந்து கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களை கட்டமைத்து கொண்டதற்காக அல்லது தங்களை சீரமைத்து கொண்டதுனால அநேகருக்கு அவர்கள் சாட்சியாக விளங்கினார்கள். சகையை குறித்து நம்ம இங்கே பார்க்கும் பொழுது, அது வரைக்கும் சகை பாவியான மனுஷனாக இருக்கிறான். ஆனால் இந்த காரியம் நடந்து முடிந்த பிறகு சகையு அந்த இடத்துல சாட்சியாக மாறுகிறார். அப்போது தனி மனித மாற்றம் அடைந்த ஒரு நபர் அவர்கள் இருக்கிற அந்த வேலை ஸ்தலத்திலேயோ, அவர்கள் வாழுகின்ற அந்த பகுதியிலோ, அல்லது அவர்கள் போகின்ற சபையிலோ அவர்கள் சாட்சியாக மாற வேண்டும். சாட்சி சொல்கிறவங்களா அல்ல, சாட்சி கொடுக்கிறவங்களா. அநேகர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்களாய் மாற வேண்டும். இதுதான் தனி மனித மாற்றம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வந்த பிறகும் மறுரூபம் ஆயிட்டேன் என்று சொன்ன பிறகும் தனக்குள்ளே இருக்கிற பாவ பிரச்சனைகளை அவர்கள் மாற்ற முடியாதவர்களாய் காணப்படுவார்களானால் அவர்கள் ஒரு உண்மையான விசுவாசி இல்லை. இன்னும் சொல்லப்போனால், நம்மளுடைய வேர்டில் சொல்லப்போனால், ரட்சிக்கப்பட்ட நபரே அவங்க கிடையாது. சபையில் நீங்கள் போய் பேசும் பொழுதோ அல்லது கிறிஸ்துவர்கிட்ட நீங்கள் பேசும்பொழுதோ பார்த்தீங்கன்னா, எந்த வார்த்தை சொன்னாலும் அவங்கள பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி பாருங்களேன், ஐயோ இல்லைங்க பிரதர், நான்லாம் எப்பயும் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ரட்சிக்கப்பட்டு ஒரு நபர் இருக்கிறாருன்னா ரட்சிக்கப்பட்டவருடைய செயல்பாடுகள் வெளிப்பட வேண்டும் அல்லவா? பழைய மனுஷனைப் போலவே அக்கிரங்களில் மரித்தவர்களாக அல்லது கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னோன்னா எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? மாற்றத்தை கொண்டு வரவே முடியாதே. அப்போது கிறிஸ்துவ சமுதாயத்தில் கிறிஸ்துவை எப்படி நாம் பிரதிபலிக்க முடியும்? அப்போது இந்த காரியத்துக்காக தான் நம்மளுடைய வேதாகம கல்லூரி கிறிஸ்துவுக்குள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதன் தனி மனித மாற்றம் அடைய வேண்டும். இதற்காகத்தான் உங்களுக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான நிலையில் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். மற்ற காலேஜுக்கும் நம்ம காலேஜுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். மற்ற காலேஜில் ஞானத்துக்காக, அறிவுக்காக அல்லது அநேகரோடு பேசுவதற்காக வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்கிற நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பைபிள் காலேஜில் வரும்பொழுது ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி கூட வர ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கிளாஸஸ் அட்டன் பண்ண அவங்க தேவனுக்குள்ளே வளர 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 தனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. அவங்க மாத்திரமல்ல, அவங்களோடு கூட இருக்கிற அந்த குடும்பத்தார் பார்க்குறாங்க.
அவங்களோடு கூட இருக்கிற சபை பார்க்கிறது, அவர்களோடு கூட இருக்கிற அந்த சமுதாயம் பார்க்கிறது. இந்த காரியத்தை முதலாவதாக இந்த கிராஃபே பைபிள் காலேஜ் முன்னிறுத்தி நோக்கமாக செயல்படுகிறது. தனி மனித மாற்றம். இரண்டாவதாக ஆவிக்குரிய பகுத்தறிவு. நார்மலாக பகுத்தறிவுன்ற காரியத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அநேகருக்கு உலகத்தை குறித்ததான பகுத்தறிவு இருக்கிறது. ஆனால் அது என்ன ஆவிக்குரிய பகுத்தறிவு? ஆவிக்குரிய பகுத்தறிவு என்பது என்னன்னா, ஒரு மனிதன் கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைந்த பின்பு அவரை பின்பற்றும் சீஷனாக மறுரூபமான பிறகு அவனுக்குள் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம் இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு. ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாத ஒரு கிறிஸ்தவன் ஒரு உண்மையான சீஷனாய் இருக்க முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய பகுத்தறிவு என்பது எது பாவம், எது பரிசுத்தம் என்று வேத வார்த்தையின் மூலமாக பிரித்து பார்க்கக்கூடிய செயல்பாடு தான் ஆவிக்குரிய பகுத்தறிவு. ஒரு சபையிலோ அல்லது ஒரு குடும்பத்திலோ அல்லது ஒரு கிறிஸ்துவ கம்யூனிட்டிலேயோ ஏதோ ஒரு காரியங்களை முன்னிறுத்துகிறாங்க, அதை செய்ய சொல்கிறாங்க, இல்லை இது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியம் வேத வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது செகண்டரி. பட் நம்ம தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டிருக்கிற நம்ம தனி மனித மாற்றம் அடைந்திருக்கிற ஒரு நபர், அவருடைய செயல்பாடுகளிலே ஆவிக்குரிய பகுத்தறிவு வெளிப்பட வேண்டும். அதாவது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆராய்ந்து பார்க்கணுங்க. தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோன்னா, தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறோன்னா, எது தேவனுக்கு சித்தமானது, எது தேவனுக்கு சித்தம் இல்லாதது என்பதை வேத வார்த்தையின் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலக காரியங்கள் மூலமாக அல்ல. ஏதோ ஒரு நபர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அல்ல. அந்த நபர் கூட வேத வார்த்தையின்படி சொல்லாமல் பாரம்பரிய காரியத்தின் மூலமாக சொல்லுகிறவர்களாக காணப்படலாம். ஆனால் ஆவிக்குரிய பகுத்தறிவு இருக்கிற அந்த நபர் என்ன பண்ணலான்னா, இது வேதத்தின்படி இல்லை பிரதர், இந்த காரியம் வேதத்துக்கு ஒத்ததா இல்லை, இது தேவனுக்கு பிரியமானதா இல்லை அப்படின்ற விஷயத்தை போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. ஆவிக்குரியவனுக்கு தகுதி இருக்குங்க. நம்ம கிறிஸ்துவுடைய பிள்ளை அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல செயல்பாடுகள் தான் நம்மிடத்தில் காணப்பட வேண்டுமே தவிர உலக மனிதர்கள் போல அல்லது ஒரு நார்மலான கிறிஸ்டின் போல நம்ம இருந்தோன்னா நம்ம ஆவிக்குரிய பகுத்தறிவுன்ற நிலையில் இல்லாதவர்களாக காணப்படுவோம். அப்போது நம்மளுடைய பைபிள் காலேஜில் இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவை குறித்து அநேகருக்கு அநேக வேலைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக நீங்கள் வரும்பொழுது அநேக கேள்விகளோட இந்த பைபிள் காலேஜுக்குள்ளே வந்தீங்க, சரிங்களா? அநேகர் டைரெக்டாகவே நிறைய கேள்விகளை கேட்டிருக்கீங்க. நான் அந்த கேள்விகளை சொல்ல நான் இங்கே விருப்பப்படலை, ஏன்னா ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? பட் அந்த கேள்விகள் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய பகுத்தறிவு நிலைமையை கொண்டு வந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நார்மலாக நம்ம ஒரு கடைக்கு போனாலே ஒரு தக்காளியோ இல்லை ஒரு கத்திரிக்காவோ வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல தக்காளியாக பார்த்து வாங்குகிறோம். அப்போ நல்ல தக்காளியாக பார்த்து நம்ம வாங்குகிறோம், இல்லை நல்ல கத்திரிக்காவாக பார்த்து வாங்குகிறோன்னா கெட்ட கத்திரிக்காய் அல்லது அந்த சொத்தையான கத்திரிக்காய் அல்லது அழுகுன தக்காளி எதுன்னு தெரிஞ்சால் மாத்திரம்தான் நல்ல தக்காளியும் நல்ல கத்திரிக்காவே நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும். நல்ல கத்திரிக்காயில் நல்ல தக்காளியை வீட்டுக்கு கொண்டு வராமல் இருந்தோன்னா வீட்டம்மா என்ன பேசுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது அதுபோல் சத்தியத்தில் எது உண்மையான உபதேசம், எது தேவனுக்கு பிரியமான உபதேசம், எது வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற உபதேசம் என்பதை பகிர்ந்து பார்க்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு
கிறிஸ்தவர்களும் காணப்பட வேண்டும். இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எத்தனையோ உபதேசங்கள் வந்துவிட்டது. கிருபையின் உபதேசம் என்று வந்திருக்கிறது, செழிப்பின் உபதேசம் என்று வந்திருக்கிறது, சாவாமை என்கிற உபதேசம் வந்திருக்கிறது, ஆசீர்வாதம், பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ற உபதேசம் வந்திருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்களேன், தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனால் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நித்திய ஜீவன் உண்டாகிறது, நித்திய ஜீவன் உண்டாகிறது. அப்போது நம்ம தனி மனித மாற்றம் அடைந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு நிலைமையை அடையும் பொழுது அவர் இன்னுமாக தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும், இன்னுமாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராக மாற முடியும், இன்னுமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக பயன்பட முடியும். அப்போ முதலாவதாக நம்முடைய காலேஜின் நோக்கம் தனி மனித மாற்றம், இரண்டாவதாக ஆவிக்குரிய பகுத்தறிவு. இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவை குறித்து ஒரு வேத அறிஞர் இப்படியாக சொல்லுகிறார், ஆவிக்குரிய பகுத்தறிவே தனி மனிதனுடைய மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது, தனி மனிதனுடைய மாற்றமே சமூகத்தின் மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. அப்போது முதல்ல சொன்னது போல் நம்ம மாறணும், நம்ம பகுத்தறிவு உள்ளவங்களாக காணப்படணும். அப்போது நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள், ஒரு கணவன் தனி மனித மாற்றம் அடையும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய மனைவி தனி மனித மாற்றம் அடைவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அநேக கிறிஸ்துவர்கள் என்னென்னா, கணவன் மனமாற்றம் அடைவதற்கோ அல்லது பகுத்தறிவு அடைவதற்கோ நேரத்தை செலவிடாமல், என் மனைவி பகுத்தறிவு இல்லை, என் மனைவி மாற்றம் அடைய மாட்டேன்றாங்க, என் மனைவி அப்படியே இருக்கிறாங்க, இல்லை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்குங்க, ஒரு மனைவி பகுத்தறிவு அடைந்தவங்களா அல்லது தனி மாற்றம் அடைந்தவங்களா இருந்தாங்கன்னா, என் கணவன் இன்னும் மாறலை, என் கணவன் இன்னும் பகுத்தறிவு அடையலை அப்படின்ற நிலையில் அநேக கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் மாற்றம் அடைந்திருக்கிறேனா இல்லையா, நான் ஆவிக்குரிய பகுத்தறிவுன்னு என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இல்லையா என்பது தான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். நான் மாறினேன்னா கண்டிப்பாக என்னுடைய மனைவி மாறுவாங்க, நாங்கள் மாறணுன்னா எங்கள் பிள்ளைங்க மாறுவாங்க, எங்கள் பிள்ளைங்க மாறினாங்க, எங்கள் குடும்பம் மாறுச்சுன்னா எங்கள் சபை மாறும், எங்கள் சபை மாறுச்சுன்னா எங்கள் சமுதாயம் மாறும். அப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாற்றம்? எனக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்குள்ளே இருந்து அந்த மாற்றம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அந்த மாற்றம் அநேகருக்கு வெளிச்சமாக மாறுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவது காரியம், இரண்டு காரியம் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஒன்று தனி மனித மாற்றம், இரண்டாவது ஆவிக்குரிய பகுத்தறிவு, மூன்றாவது அனுதின சுத்திகரிப்பு. இந்த வார்த்தையை கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் கிராஃபி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்ற யூடியூப் சேனலை வச்சுருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன சின்ன சத்தியங்கள்லாம் போடுவதற்காக அனுதின சுத்திகரிப்பு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் நாங்கள் பார்க்குறோம். அனுதின சுத்திகரிப்புன்னு பேர் இல்லை, நாங்கள் முதல்ல செலக்ட் பண்ண பேர் அதுதான். இன்றைக்கி ஒரு பேரை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பில் போகும்போது உங்களுக்கு தெரியும் அநேக பேர் அதில் இருக்குது. அப்போது எங்களுக்குள்ளே அந்த டைமில் ஏற்பட்ட ஒரு ஷாக் அல்லது ஒரு அதிர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனுதின சுத்திகரிப்புன்ற வார்த்தையே யாருக்குமே தெரியாதா அப்படின்ற ஒரு ஷாக் எங்களுக்கு ஏற்பட்டது. அப்போது சுத்திகரிப்பு அடையுது என்பது எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் தெரிந்த ஒன்று. அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக அவங்க தேவனுக்குள்ளே வரும் பொழுது, அந்த பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அந்த காரியம் நடக்கும். அப்படி இல்லாட்டினா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை கம்யூனியன் எடுக்கும் பொழுதோ இந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஒரு மனிதன் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அனுதினமும் ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படலை அப்படின்னா தேவனுக்கு பிரியமான மனிதனாக வாழ முடியாது. இந்த பாவ உலகத்தில் நம்ம போகும்போது வரும்பொழுது நம்ம பேசும் பொழுது அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த அனுதின சுத்திகரிப்பு என்பதற்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் மூலம் பரிசுத்த வேத வசனங்களை கொண்டு கிறிஸ்துவின் மூலம் அனுதினமும் பாவ வாழ்விலிருந்து விடுதலை அடையும் சுத்திகரிப்பு.
விடுதலை அடையும் சுத்திகரிப்பு. ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே காணப்படணுங்க. நமக்குள்ளே காணப்படணும். எனக்குள்ளே என்ன பாவம் இருக்குது, நான் இன்னும் எதை விட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்குள்ளே எதை இன்னும் மாற்ற முடியலை, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்கிறேன், நான் வேத வார்த்தைகளை படிக்கிறேன், நான் வேத வார்த்தையின்படி நடக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனாலும் என்கிட்ட இந்த காரியத்தை இன்னும் நான் என்னால் ஜெயிக்க முடியலையே, இந்த காரியத்தில் இருந்து நான் இன்னும் மாற முடியலையே அப்படின்னு சொல்லப்படுகிற நபர்கள் நம்ம அநேகரை பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வேத வார்த்தையினால் உங்களை சுத்திகரிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படணும். அப்படி நீங்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுது தேவன் உங்களை அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றுவார். இன்றைக்கி நம்ம ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை மற்ற காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், இல்லை மற்றவர்களை தேவனிடத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்காக நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். கரெக்டு தான் எல்லாமே. முதலாவது நமக்குள்ளே இருக்கிறத சரி பண்ணணும்ல. நமக்குள்ளே இருக்கிறத சரி பண்ணணுமா இல்லையா? பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார், இந்த கட்டுகளை தவிர என்னை போல் ஆகும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னை போல மாற வேண்டும் என்று ஆசைப்படணும். அநேகர் சொல்லும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன பார்க்காதப்பா, இயேசுவை பாருப்பா, என்ன பார்க்காத இயேசுவை பாரு. இயேசு தானங்க நம்மளை வச்சுருக்காரு, கரெக்டாக இல்லையா? அவருக்கு பதிலாக தானே உங்களையும் என்னையும் வச்சுருக்காரு. அப்போது நம்மளை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அப்போ தான் அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போது ஒரு மனிதன் தனி மனித மாற்றம் அடைய வேண்டும். இரண்டாவதாக ஆவிக்குரிய பகுத்தறிவில் இருக்கிற நிலையில் இருக்கணும். மூன்றாவது அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்படி 3 காரியத்திலேயும் ஒரு கிறிஸ்தவன் தினம் தினம் காணப்படும் பொழுது அவனை என்ன சொல்லலான்னா சுவிசேஷமாக மாறுகிறான். அந்த மனிதன் சுவிசேஷமாக மாறுகிறான். அந்த மனிதன் சாட்சியாக மாறுகிறான். சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், இன்னொன்று நிறைவேற்ற வேண்டிய சுவிசேஷம். அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து பாவங்களை கழுவும்படியாக சிலுவையில் மரித்தார் என்பது அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். ஆனால் நிறைவேற்றப்பட வேண்டிய சுவிசேஷம் ஒன்று இருக்குது. நிறைவேற்றப்பட வேண்டிய சுவிசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடன் நான் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த பகுத்தறிவு விஷயத்தில் பேசும்போது சொன்ன பாருங்கள், அநேக உபதேசங்களில் இந்த மாதிரி காரியங்களை இயேசு கிறிஸ்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாருங்க, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், நமக்கு நேராக பரலோகம் இருக்குது அப்படின்ற உபதேசமும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுன்ற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போது ஒவ்வொரு நாளும் நாம் நமக்கென்று நிர்ணயித்திருக்கிற சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிலுவையில் மரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக மாற முடியும், கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க முடியும். அப்போது இந்த 3 காரியங்கள் தான் நம்மளுடைய வேத ஆராய்ச்சியினுடைய மிக முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய பைபிள் காலேஜுடைய மிக முக்கியமான பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஒன்று தனி மனித மாற்றம், இரண்டாவதாக ஆவிக்குரிய பகுத்தறிவு, மூன்றாவதாக அனுதின சுத்திகரிப்பு. இந்த 3 காரியங்களும் உள்ளடக்கின ஒரு நபர் தான் உண்மையான கிறிஸ்தவனாய் சமுதாயத்தில் வாழ முடியும். ஸோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவினுடைய சிலுவையை விசுவாசித்து கிறிஸ்துவுடன் சிலுவையில் மரணம் அடைந்து கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் மூலம் வேத வசனத்தினால் ஆவிக்குரிய பகுத்தறிவை பெற்று தனி மனித மாற்றம் அடைந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்பாக செய்யப்படுகின்ற நற்கிரியைகள், அந்த வெளிச்சத்தின் மூலமாக யார் ஒரு மனிதர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறானோ அந்த மனிதனே உண்மையான கிறிஸ்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தனி மனித மாற்றம் அடைந்த மனிதன் எப்பொழுதுமே அநேகரோடு கூட அநேகருக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுவான். ஆவிக்குரிய பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதன் ஒவ்வொரு காரியத்திலும், பார்க்கிற காரியத்தில், சிந்திக்கிற காரியத்தில், பேசுகிற காரியத்தில், செயல்படுகிற காரியத்தில் இது தேவனுக்கு பிரியமா அல்லது பிரியமில்லையா, இது தேவனுக்கு சித்தமா அல்லது சித்தமில்லையா என்பதை ஆராய்ந்து உணர்ந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையின் மூலமாக அவருடைய சமூகத்தில் சென்று நாம் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது எப்பொழுதுமே நாம் எல்லாருக்கும் சுவிசேஷமாக மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்ம பைபிள் காலேஜுடைய பிரதான நோக்கம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாமல் இருந்ததானா இந்த நோக்கத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. இதை நோக்கி தான் நம்மளுடைய கிராஃபே பைபிள் காலேஜ், கிராஃபே ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மினிஸ்ட்ரி பிரயாணம் பண்ண இருக்கிறது. இந்த பிரயாணத்தில், இந்த ஊழியத்தில், இந்த சேவையில் உங்களை இணைத்து கொள்ளும்படியாகத்தான் இந்த நாளில் நம்ம இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மீதியான காரியங்களை சகோதரர் ரூபன் அடுத்த செஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம கண்களை மூடுவோமா? மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய், உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இங்கே இருக்கிற ஜனங்கள் தனி மனித மாற்றம் அடையாமல் இருக்கலாம். ஆவிக்குரிய பகுத்தறிவு என்கிற அந்த பகுத்தறிவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அல்லது அனுதின சுத்திகரிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கலாம் அப்பா. ஆவியானவரே, நீங்கள் இவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இவங்க மனமாற்றம் அடைந்தவர்களாய், ஆண்டவரே, உமக்கு பிரியமானது எது, வேத வார்த்தையின்படி நடக்கிற காரியங்கள் என்ன, தன்னுடைய சிந்தையில் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்து அவர்களை என் தேவன் ஆண்டவரை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. என் தேவன் இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆண்டவரை ஒழுங்கும் கிரமமாய் நடத்தி கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதன் பிறகு இருக்கிற செஷன்ஸையும் என் தேவனாய் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நடக்கட்டும், உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.